إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة அளவில்லா அருளும் நிகரில்லா அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அந்த தீய விடயங்களை வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا என்று சொல்லுகிறான். அதாவது அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால், அது குறித்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்தால், லா துஹ்ஸூஹா, உங்களால் அதனை மட்டிட முடியாது, இவைதான் இவ்வளவுதான் என்று உங்களால் முடிவெடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்தது தொடக்கம் இன்றைய காலம் வரையிலும் எங்களுக்கு அதிகமான அருட்கொடைகளை பொழிந்திருக்கிறான், கொட்டி இருக்கிறான். எங்களுக்கு நாங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். உண்மையில் இந்த உலகத்திலே தரப்பட்டிருக்கின்ற அவ்வளவு நிஅமத்துகளும், நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாம், அது குறித்த என்னுடைய வாழ்வுக்கு தேவையான அல்லாஹுவால் தரப்பட்ட அனைத்துமே மறுமையில் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், கேள்வி கேட்கப்படும், விசாரிக்கப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த உலகத்தில் எனக்கு தரப்பட்ட வாழ்வாக இருக்கலாம், வாழ்க்கைக்கு உறுதுணையாக அமைகின்ற எந்த விடயங்களாக இருந்தாலும் எல்லாமே மறுமையில் கேள்வி கேட்கப்படும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்லுகிறார். எனவே எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள் குறித்து நாம் எங்களுக்குள் கொண்டு வர வேண்டிய முதலாவது சிந்தனை, இவை எல்லாமே மறுமையில் எனக்கு கேள்வி கேட்கப்படும், இது குறித்து நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன், எனவே நான் கவனமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலாவது எனக்குள் வர வேண்டும். அடுத்ததாக இந்த நிஅமத்துகள் குறித்து எனக்குள் வர வேண்டிய இன்னும் ஒரு சிந்தனை, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், அல்லாஹு தஆலாவால் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தினால், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லஇன் ஷகர்தும், நீங்கள் நன்றியோடு இருந்தால், லஅஸீதன்னகும், அதனை நான் அதிகப்படுத்துவேன், வலஇன் கஃபர்தும், நன்றி செலுத்தாமல் நீங்கள் மறுத்து வாழ்வீர்களாக இருந்தால், அவற்றை புறக்கணித்து என்னை மறந்து வாழ்வீர்களாக இருந்தால், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நான் வந்தது தொடக்கம் செல்லும் வரையான எத்தனை அனுபவங்களாக இருந்தாலும், எப்படியான வசதி வாய்ப்புகளாக இருந்தாலும், அவை எந்த வடிவத்தில் இருந்தாலும், நாம் எவற்றையெல்லாம் நலவென்று பார்க்கிறோமோ, அருட்கொடைகள் என்று நோக்குகிறோமோ, அவை அனைத்துமே
எனக்காக இறைவனால் இந்த உலகத்தில் தரப்பட்டவை. அவை குறித்து மறுமையில் நான் பதிலளிக்க வேண்டிய கடமை எனக்குள் இருக்கிறது. அதே போல அவற்றை இந்த உலகத்தில் அதிகப்படுத்த வேண்டும் என்று நாடினால் அல்லாஹ் சொல்லுகின்ற வழிமுறை நான் அதற்கு நன்றியோடு இருப்பது. அப்படி நான் நன்றி மறந்து வாழ்கின்ற பொழுது அவை என்னிடம் இருந்து பறிக்கப்படலாம், அல்லாஹினுடைய வேதனை என்னை நோக்கி வரலாம், தண்டனையை நான் அடைந்து கொள்ளலாம். அது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிந்தனையோடு இந்த உலகத்திலே எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கின்ற எல்லா நிஅமத்துகளையும் நான் அணுக வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற நலவுகளை பொறுத்தவரையிலே, உதாரணத்திற்கு இங்கு இருக்கின்ற ஆண்கள், சிறந்த மனைவி எனக்கு கிடைத்து விட்டால் அதனை நான் இழக்க விரும்ப மாட்டேன். நல்ல குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் என்னுடைய குழந்தை என்னை விட்டு பறிக்கப்படுவதை நான் விரும்ப மாட்டேன். அதே போல நல்ல தொழில் ஒன்று கிடைத்திருக்கிறது, வியாபாரம் நல்ல முறையில் செல்கிறது, எனக்கென்று ஒரு பட்டமும் பதவியும் கிடைத்திருக்கிறது, சமூக அங்கீகாரத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அவை ஒரு பொழுதுமே என்னை விட்டு பறிக்கப்பட இருப்பதை என்னால் ஜீரணிக்க முடியாது. என்னை விட்டு அவை செல்வதை நான் ஒரு பொழுதுமே விரும்ப மாட்டேன். எப்பொழுதுமே அந்த நிஅமத்துகளை, அந்த நலவுகளை நான் என்னோடு வைத்திருப்பதற்கு முயற்சி செய்வேன். அதற்காக நான் பாடுபடுவேன். உலகத்திலே ஒரு மனிதரிடம் இருந்தோ அல்லது ஒரு நிறுவனத்திடம் இருந்தோ எனக்கு ஒரு விடயம் கிடைக்கிறது, சமூகத்திடம் எனக்கான நல்ல பெயர் இருக்கிறது என்றால் அந்த நலவுகளை அவர்கள் எடுத்துவிடக்கூடாது. சமூகத்தில் எனக்கு இருக்கின்ற நல்ல பெயரும் என்னை பற்றிய நல்ல அபிப்பிராயமும் இருந்து மாறிவிடக்கூடாது. அது இழி சொல்லாக, இழி பார்வையாக என்னை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருப்பேன். அதுபோல ஒருவரிடம் இருந்து எனக்கு வரப்போகின்ற நலவுகள் அவரின் மனம் மாறி, அவரின் கோபம் உண்டாகி, அவரிடம் இருந்து அது தடுக்கப்படுவதை, வராமல் இருப்பதை நான் பயப்படுவேன். எப்படியாவது அந்த நலவு எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறுவனமாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு உதவியை தேடுகிறோம், கோருகிறோம் என்றால் அவர்களினுடைய அந்த உதவி வரும் வரையில் நாம் அவர்களோடு எந்த அளவுக்கு சேர்ந்து நடப்போம். வந்துவிட்ட பிறகும் அதனை நல்ல முறையிலே பயன்படுத்துவோம். அவர்களுடைய கண்காணிப்பு இருக்குமே. எமக்கு உதவி செய்பவர்கள் பார்க்கிறார்களே, நாம் துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அது என்னை விட்டு எடுக்கப்பட்டு விடலாமே, அந்த நலவை விட்டும் நான் தூரப்பட்டு விடலாமே, அதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்கின்ற பயத்தோடு நான் இருப்பேன். இந்த உதவியை, இந்த நலவை நான் நல்ல முறையில் பயன்படுத்தாவிட்டால் அடுத்து வருகின்ற நலவுகளும் அடுத்து வருகின்ற சந்தர்ப்பங்களும் என்னை கேள்விக்குள்ளாக்கி விடுமே, என்னுடைய பெயரை பட்டியலில் இடுவதற்கு நான் தகுதி இல்லாதவனாக மாறிவிடுவேனே என்கின்ற பயம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் எமக்கு நலவுகள் வருகின்ற வாயில்களிலெல்லாம் எங்களுடைய நன்றி உணர்வை காட்டிக்கொண்டே இருப்போம். எங்களுடைய நன்றி உணர்வை காட்டிக்கொண்டே இருப்போம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட எனக்கு எல்லாமே தந்த அந்த இறைவனிடம் இருந்து வருகின்ற நலவுகளை அனுபவித்துக் கொண்டு மனிதர்களோடும் இந்த உலகம் சார்ந்த விடயங்களோடும் காட்டுகின்ற நன்றி உணர்வை என்னுடைய இறைவனோடு காட்டுவதற்கு நான் மறந்து விடுகிறேன். எனக்கு இப்பொழுது வந்த இந்த நிஅமத் என்னை விட்டு பறிக்கப்பட்டு விடலாமே, நான் நன்றியோடு இல்லையே, அடுத்து வர இருக்கின்ற ஒரு நிஅமத்தும் ஒரு நலவும் எனக்கு வராமல் ஆகிவிடக்கூடுமே என்கின்ற பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவது போல, வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி மறந்து வாழ்வீர்களாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய தண்டனை மிக கடுமையானது என்பது போல எங்களுடைய நிலைமை மாறிவிடலாம். உலக வரலாற்றிலே நாங்கள் அதிகம் பார்க்கிறோம். ஆட்சி அதிகாரங்களிலும் பண குவியல்களிலும் எல்லா இடத்திலும் தங்களுடைய பெயர் ஓங்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் சாதித்து வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் இந்த முகவரியே இல்லாமல் போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பலமான சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்களும் கூட அல்லாஹ்வினுடைய சிறிய சிறிய
தண்டனைகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எனக்குள் இருக்க வேண்டிய எல்லா நிமிடத்திலும் நான் கைகொள்ள வேண்டிய ஒரு விடயம், எனக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம், எனக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட நிஅமத் எந்த நிமிடத்திலும் என்னிடம் இருந்து பறிக்கப்படலாம். உலகத்திற்கு நான் வரும் பொழுது எதுவும் இல்லாமல் வந்தேன். இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுதும் நான் எதுவும் இல்லாமல் தான் போகப் போகிறேன். எனவே இந்த உலக வாழ்க்கைக்காக இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளை இந்த உலகத்தில் நான் துஷ்பிரயோகம் செய்தால் நிச்சயமாக அதனிடமிருந்து பறிக்கப்படலாம். நாம் இதற்கு முன்பும் ஜும்மாக்களிலே அது குறித்து பார்த்திருக்கிறோம். நலவுகளை நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே பனு இஸ்ரவேலர்களினுடைய காலத்திலே நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த 3 மனிதர்களினுடைய சம்பவம், கொடுக்கப்பட்டது இருவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது, நன்றியுணர்வோடு வாழ்ந்ததால் ஒருவருக்கு அது இன்னும் அதிகமாக்கப்பட்டது என்ற விடயங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், அறிவு பெற்றிருக்கிறோம். அப்படியான சிந்தனையோடு இருக்கின்ற நாம் எங்களுடைய வாழ்விலே இது குறித்த அதிக கவனத்தோடு நாம் வாழ வேண்டும். இப்படியாக எங்களுடைய நிஅமத்துகள் குறித்த சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் செய்த எந்த நிஅமத்துகளை என்னிடம் இருந்து எடுத்தாலும் கூட அது இந்த உலகத்திலே எனக்கு தாக்கம் செலுத்தலாம், உலகத்திலே நான் கஷ்டப்படலாம். ஆனால் அந்த நிஅமத்தினுடைய இழப்பு, அதனை நான் இல்லாமல் வாழ்வதென்பது மறுமையை உறுதியாக பாதிக்கும் என்பதல்ல. ஆனால் ஒரே ஒரு நிஅமத் இந்த உலகத்திலே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு என்னிடமிருந்து அது பறிக்கப்பட்டு விட்டால் இந்த உலகத்திலும் எனக்கு நஷ்டம், மறுமையிலும் அது எனக்கு நஷ்டம். இந்த உலகத்தையும் அது கேள்விக்குள்ளாக்கும், என்னுடைய மறுமை வாழ்வையும் அது பாதிக்கும். அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த இஸ்லாம் என்கின்ற நிஅமத். நபிகளார் எங்களுக்கு அதிகம் வலியுறுத்திய கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்வதென்பது. இந்த இஸ்லாத்தினுடைய விடயத்திலே நாம் துஷ்பிரயோகம் செய்துவிட்டால், பொதுபோக்காக இருந்துவிட்டால், அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது, இந்த ஈமானுடைய ஹிதாயத் என்பது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து அது பறிக்கப்பட்டு விட்டால் நிச்சயமாக அது ஒரு பொழுதுமே எனக்கு நலவாக இருந்துவிடவே மாட்டார். மறுமையிலும் என்னை நஷ்டத்திற்குள்ளாக்கும், இம்மையிலும் என்னை அது நஷ்டத்திற்குள்ளாக்கும். எனவே இந்த உலகத்தில் நாம் அடைந்த எத்தனை நிஅமத்துகளாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று இருக்கும் என்றால் அது இந்த தூய இஸ்லாம் என்கின்ற அல்லாஹ்வினுடைய மிகப்பெரியதொரு அருட்கொடை. அல்லாஹு தஆலா நபிகளாருடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது இறக்கிய அந்த வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹு தஆலா இறக்குகிறான் அந்த வசனத்தை, உங்களுக்கு உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவன் பூரணப்படுத்தி விட்டான். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய நிஅமத்தையும் உங்களுக்கு நான் பூரணமாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே என்னுடைய இந்த உலகத்தில் நான் அருட்கொடைகளாக பார்க்கின்ற பல விடயங்கள் பல கஷ்டங்களுக்கு பின்னால் நான் பெற்றவை. ஒரு குழந்தை பாக்கியம் என்பது எல்லோருக்கும் இலகுவாக வாய்த்து விடுவதில்லை. இன்றைய காலத்திலே மிக கஷ்டப்படுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஒரு திருமணம் என்பது சிறந்த துணை அமைவதென்பது மிகப்பெரிய கஷ்டமாக மாறி இருக்கின்ற காலம். அதுபோல ஒரு தொழில் வாழ்க்கை என்பது மிக கஷ்டம். ஒரு பதவியை அடைவதென்பது பெரியதொரு போட்டி. இவற்றுக்கு பின்னால் நாம் கஷ்டப்பட்டு தியாகம் செய்து நாங்கள் எத்தனையோ விடயங்களை இழந்து பெறுகின்ற காரணத்தினால் ஒரு ஏழை மாணவனுக்கு ஒரு கல்வி கிடைப்பதென்பது இந்த காலத்திலே மிகப்பெரிய கஷ்டம். ஒழுக்கத்துடனான கல்வி, ஒழுக்கத்துடனான வாழ்வு, ஒழுக்கமுடைய பிள்ளைகள் ஒரு பெற்றோருக்கு கிடைப்பதென்பது இந்த உலகத்திலே இப்பொழுது பெரியதொரு கஷ்டமாக மாறி இருக்கிறது. இப்படியான விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவற்றையெல்லாம் நாம் எங்களுக்குரிய ஒரு நிஅமத்தாக பார்க்கிறோம், அல்லாஹ்வினுடைய அருட்கொடையாக பார்க்கிறோம். நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்பது ஒரு பக்கம், ஆனால் அவற்றை எங்களுக்கு கிடைத்த ஒரு வரமாக நாம் பார்க்கிறோம். இழந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நாம் அப்படி கஷ்டப்படவே இல்லை.
அது குறித்த எந்த சலனமுமே எங்களுக்குள் இல்லை, அது பற்றிய எந்த எண்ணமுமே இல்லாமல் வாழ்கிறோம். இஸ்லாம் என்பது ஒரு நிஅமத்தா என்று விளங்காத அளவுக்கு கூட பலருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டிய மிகப்பெரியதொரு மாற்றம், இந்த இஸ்லாம் என்பது மிகப்பெரியதொரு நிஅமத், அது இறைவனிடம் இருந்து எனக்கு தரப்பட்ட பெரியதொரு அருள், அதிலே நான் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்னுடைய நிலைமை மிக மோசமாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிகளாரை பார்த்து சொல்கிறான், குல் ஆமன்னா பில்லா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹுவை நாம் ஈமான் கொள்கிறோம், எம் மீது இறக்கப்பட்டவற்றை நாம் ஈமான் கொள்கிறோம். எமக்கு முன்னால் இஸ்ஹாக், இப்ராஹிம், இந்த நபிமார்களுக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினருக்கு, அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இது போன்றோருக்கு இறக்கப்பட்ட இந்த வேதங்களை எல்லாம், ஏடுகளை எல்லாம் நாம் ஈமான் கொள்கிறோம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே போல எந்த நபிமார்களுக்கும் இடையில் பாகுபாடு பார்க்க மாட்டோம் என்பதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதே போல வனஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு கட்டளையிடுகிறார். அந்த வசனத்தின் அடுத்த தொடரிலே சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாத்தை தவிர்த்து பிற ஒன்றை தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறாரோ அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்க போகிறார், அவர் நஷ்டவாளி என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே இந்த உலகத்திலே எவரெல்லாம் இஸ்லாம் இல்லாத நிலையில் மரணித்து விடுகிறாரோ, அல்லாஹுவையும் அவனுடைய மார்க்கத்தையும் ஏற்காத நிலையிலே மரணித்து விடுகிறாரோ, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். இறைவனால் தரப்பட்ட இந்த இஸ்லாத்தை எவரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர் அல்லாஹ்வினுடைய பார்வையிலே நரகத்திற்குரியவர். இஸ்லாம் இல்லாமல் மரணித்து விட்டால் மறுமையிலே மிகப்பெரியதொரு நஷ்டவாளி. அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறார். அதற்காக நான் செலவழித்தது ஒன்றுமில்லை, நான் கஷ்டப்பட்டது எதுவும் இல்லை, நான் அதற்காக எந்த ஒன்றையுமே இழக்கவும் இல்லை, தியாகம் செய்யவும் இல்லை எனும் பொழுது அதனுடைய பெருமானத்தை, அதனுடைய பெருமதியை உணராதவனாக நான் வாழ்கிறேன். ஆனால் இதற்கு முன்பு இஸ்லாத்திற்காக ஆரம்ப சமூகம் பட்ட கஷ்டங்கள், இதற்கு முந்தைய மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதற்கு ஈடாகாது. எல்லாவற்றையும் இழந்தார்கள் இந்த ஒரே ஒரு இஸ்லாத்திற்காக. நாம் இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு தேவைக்காக கூட இஸ்லாத்தை தூக்கி வைத்து விடுகின்ற, மறுபக்கம் எடுத்து போட்டு விடுகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போல, யாரெல்லாம் இஸ்லாத்தை தவிர்த்து பிற ஒன்றை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொள்கிறாரோ, மார்க்கமாக எடுக்கிறாரோ, அவர் மறுமையில் நஷ்டப்பட்டவர். நாம் நினைக்கலாம், நான் இஸ்லாம் என்ற பெயரில் தான் வாழ்கிறேன். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே எல்லா பதிவுகளிலும் என்னுடைய மதம், என்னுடைய சமயம் இஸ்லாம் என்று நான் கொடுக்கிறேன். என்னுடைய பெயர் அரபியிலே இருக்கிறது அல்லது முஸ்லிம் என்ற பெயரிலே இருக்கிறது. நான் முஸ்லிம் ஊர்களுக்குள்ளே வாழ்கிறேன். என்னுடைய தாயும் தந்தையும் முஸ்லிம்கள். நான் மரணித்தால் கூட என்னை முஸ்லிம் மையவாடியில் அடக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நான் முஸ்லிம் என்று நினைத்து வாழலாம். ஆனால் எத்தனையோ பேர் முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்து மறுமையிலே எந்த நிலையில் எழுப்பப்பட போகிறோம் என்பது தெரியாது. பெயருக்காக ஒருவர் முஸ்லிம் என்று வைத்துக்கொண்டு வாழ்க்கை முறை முழுக்க இஸ்லாத்திற்கு விரோதமாக அமைகிறது என்றால் அவர் நிச்சயமாக முஸ்லிம் அல்ல. பெயரளவிலே இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்க முடியும் என்றால் அது எல்லோருக்கும் இயலும், அது பெரிய விடயம் அல்ல. எத்தனை பேருக்கு இந்த அளவில் கூட இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆரம்ப கடமையான கலிமா கூட தெரியாத நிலை இருக்கிறது. அதனை மொழிவது கூட இன்றளவிலும் நடக்காத காரியமாகவும் இருக்கும். அதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருப்போம். இஸ்லாத்தினுடைய கலிமாவை தாண்டிய மற்றைய கடமைகள் குறித்த எந்த எண்ணமுமே இல்லாமல் வாழ்வோம். இஸ்லாம் என்பது காதுக்கு கேட்பது கூட இல்லாத பல பேருடைய வாழ்க்கையும் இருக்கும். இப்படியான நிலையில் இருந்து கொண்டு நான் மறுமையிலே வெற்றி பெற முடியுமா என்றால் அல்லாஹு தஆலா சொல்வது போல வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன், மறுமையிலே அவர் நஷ்டப்பட்டு போனவர், நரகத்திற்கு உரியவர் என்பதில் இருந்து நாங்கள் எங்களுக்கு எடுக்க வேண்டிய படிப்பினை
என்னுடைய வாழ்க்கை கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக இவற்றை நாம் கேட்பதுண்டு. நபிகளாரினுடைய சொந்த சாச்சாவிற்கு, தந்தையினுடைய சகோதரருக்கு இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை என்று இலகுவாக சொல்லி கடந்து விடுகிறோம். ஆனால் அவரும் முஸ்லிம் தான் என்று நம்புகின்ற முஸ்லிம்களும் உண்டு. அபு தாலிப் ஒரு முஸ்லிம் என்று நம்புகின்ற சமூகமும் உண்டு. அவருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்ற மனிதர்களும் உண்டு. எனவே ஆனால் அவருக்கு கூட கிடைக்காத இந்த இஸ்லாம் நபிக்கு அவ்வளவு உறுதுணையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர். நபிகளாரோடு அவ்வளவு அந்நியோன்யமாக நபிகளாருடைய இஸ்லாத்திற்கு மிகவும் உறுதுணையாக வாழ்ந்தவர். ஆனால் இறுதி கட்டத்தில் நபிகளார் கெஞ்சுகிறார்கள், கிடைக்கவில்லை. நபியினுடைய வாழ்வோடு ஒன்றித்து சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு எல்லாவற்றிலும் துணையாக இருந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்பாத இந்த இஸ்லாத்தை நான் என்ன பாக்கியம் செய்தேன், நான் என்ன கஷ்டப்பட்டேன், நான் அல்லாஹ்வுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன், எனக்கு அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறானே. மறுமையிலே காவிர்கள் எல்லாம் நான் முஸ்லிமாக இருந்திருக்க கூடாதா என்று ஏங்குகின்ற ஒரு கட்டம் வரும். ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். அப்படியான அந்த கட்டத்திலே நான் ஏக்கம் கொள்ளாத அளவுக்கு என்னை அல்லாஹ் தஆலா முஸ்லிமாக இந்த உலகத்திலே வாழ வைத்து விட்டானே, இஸ்லாத்தை எனக்கு தந்து விட்டானே, இதற்கு நான் என்ன இந்த உலகத்திலே செய்கிறேன் என்கின்ற கேள்வி எனக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மிக முக்கியமான இஸ்லாம் கிடைப்பதற்கு மிக நெருக்கமான இடத்தில் இருந்த பல பேருக்கு கிடைக்காத இஸ்லாம். இந்த சம்பவங்களை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு கிடைக்காத, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருவரினுடைய மனைவியையும் காபிரான பெண்களுக்கு உதாரணமாக குர்ஆன் சொல்லுகிறது. நபியோடு இல்லற வாழ்க்கையில் இருந்த 2 மனைவிமார்கள், 2 நபிமார்களினுடைய மனைவிகள், அவர்களுக்கு கிடைக்காத இஸ்லாம். என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், என்னுடைய வீட்டு சூழலை யோசித்து பாருங்கள். ஒரு நபியினுடைய வாழ்க்கை போன்றா இருக்கிறது, ஒரு சஹாபியினுடைய வீட்டு சூழல் போன்றா இருக்கிறது. இஸ்லாம் என்கின்ற பெயரை தவிர பிற அனைத்துமே இஸ்லாத்திற்கு வெளியால் இருக்கின்ற சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்முடைய வீட்டிலே பிறக்கின்ற குழந்தை தொடக்கம் மரணிக்கின்ற நிலையில் இருப்பவர் வரை நாம் இஸ்லாத்திலே இருக்கிறோமே. இது அல்லாஹ் எனக்கு செய்த, எங்களுக்கு செய்த மிகப்பெரியதொரு அருளே. நபிமார்களினுடைய மனைவிக்கு கிடைக்காத, மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்பாத ஒரு பாக்கியமே. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் அல்லாஹ்வினுடைய கட்டளையின் பேரிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டி வெள்ளம் வந்து அங்கே அவர் பயணப்படுகின்ற சமயத்திலே மகனை கூப்பிடுகிறார், வந்து ஏறிக்கொள்ளும்படி அழைக்கிறார். மகன் மலையை காட்டி இதில் ஏறி நான் தப்பித்து விடுவேன் என்று சொல்லுகிறான். சம்பாஷணை நடக்கும் பொழுதே கண் முன்னே ஒரு நபியினுடைய மகன் வெள்ளத்தால் அடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். நபியினுடைய உயிரணுவிலிருந்து வந்து அந்த மகனுக்கே இஸ்லாம் கிடைக்காத பொழுது என்னுடைய தந்தை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்? எனக்கு இஸ்லாம் கிடைத்திருக்கிறது, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னுடைய குழந்தைக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? என்னுடைய மனைவி முஸ்லிமாக இருக்கிறாளே. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் இன்னுமே நாம் இதனை உணரவில்லை, இதனுடைய பெருமதியை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் கூறுவது போல வல இன் கஃபர்தும், அதற்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் அது எம்மிடம் இருந்து பறிக்கப்படலாம் என்பதை நாம் பயப்பட வேண்டும். எனவேதான் அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இந்த அருள் குறித்து நாம் அதிகமாக இந்த உலகத்திலே கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கஷ்டப்பட்டவர், அவருடைய தந்தைக்கு கிடைக்காத இந்த பாக்கியம். ஒரு வாப்பாவுக்கு இந்த உலகத்திலே ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற எது அதிகமாக இருக்கிறதோ அதனை கொடுக்க முடியும். பணம் இருந்தால் உதவிகள் செய்ய முடியும். நான் பணக்காரனாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை ஏழையாக இருப்பதா, நாம் அள்ளி கொடுப்போம், உதவிகள் செய்வோம். நான் அவர் எட்டாத இடங்களுக்கெல்லாம் அவரை நாம் எட்டச் செய்வோம். ஆனால் அப்படிப்பட்ட ஹிதாயத்தும் அப்படிப்பட்ட நபித்துவமும்
தூதுத்துவமும் தன்னிடம் கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்கும் அது கிடைத்து விட வேண்டும். அவரிடம் இருந்த சொத்து அது, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அருள் அது. அதிலே கொஞ்சமாவது என்னுடைய தந்தைக்கு கிடைத்து விடக்கூடாதா? எத்தனையோ முயற்சிகள் செய்கிறார். அதனை படிப்பிக்க வேண்டும், அவருக்கு உணர்த்த வேண்டும் என்று எவ்வளவோ கஷ்டப்படுகிறார். கடைசி வரையும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இப்படியான நிலைமையில் இருக்கின்ற நான், எனக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற ஒரு சில லாபங்களுக்காக இஸ்லாத்தை தூக்கி போட்டுவிட்டு வாழ்கிறேன் என்றால், இஸ்லாம் என்றால் ஒரு அலர்ஜிக்காக அதனை எடுப்பதற்கு முடியாமல், இஸ்லாம் என்றால் இஸ்லாம் இப்படி சொல்கிறது என்றால், இஸ்லாம் இதனை செய்ய சொல்கிறது என்றால், அதனை குறித்து எந்தவித யோசனையுமே இல்லாமல் அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் நான் வாழ்கிறேன் என்றால், அல்லாஹ் எனக்கு என்னை கண்ணியப்படுத்தி என்னை ஒரு நல்ல மனிதனாக அல்லாஹ் பார்த்து எனக்கு தந்த அந்த மிகப்பெரியதொரு பொக்கிஷத்தை அல்லாஹுவால் கணக்கிலே எடுக்கப்படாத ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு கூட இந்த உலகம் பெருமதி இல்லாத நிலையில் இருக்கின்ற பொழுது, இந்த உலகத்தினுடைய லாபத்திற்காக சந்தோஷத்திற்காக நான் தூக்கி போட்டு விடுகிறேன் என்றால், குப்பை கூடையிலே எரிந்து விடுகிறேன் என்றால், வீதிகளிலே தூக்கி வீசி விடுகிறேன் என்றால், என்னுடைய இஸ்லாத்தை பார்த்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு அது பெருமதியானதா இல்லையா? எனக்கு பெருமதி இல்லாமல் இருக்கலாம். நான் போட்ட உடனே அல்லாஹ் அதனை எடுத்து விட்டான் என்றால் என்னுடைய உடம்பு என்ன நிலைமை, என்னுடைய ஆத்மா எங்கே சென்று முடிய போகிறது, மறுமையிலே என்னுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது? எனவே நான் பயப்பட வேண்டும். எனக்கு தந்த இந்த இஸ்லாம் அல்லாஹ் எப்பொழுது என்னிடம் இருந்து எடுத்து விடுவானோ என்கின்ற பயம் எனக்குள் இருக்க வேண்டும். எனவே குர்ஆன் சொல்லுவது போல, என்னுடைய இஸ்லாம் எனக்கு தரப்பட்டதற்காக நான் அல்லாஹுக்கு நன்றியோடு வாழ வேண்டும். என்னுடைய இஸ்லாம் எனக்கு தரப்பட்டதற்காக நன்றியோடு நான் வாழ வேண்டும். எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்த ஒரு மனிதர் என்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உதவியை, அந்த பொருளை நான் துஷ்பிரயோகம் செய்ய மாட்டேன் என்கின்ற அறிவு எனக்குள் இருக்கிறது என்றால், ஒரு வீட்டை கட்டி தருகிறார், ஒரு வாகனத்தை தருகிறார், ஒரு பொருளை தருகிறார், ஒரு உதவியை செய்திருக்கிறார், தொழில் வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார், தந்தவர்கள் தந்த அந்த நிறுவனம் என்னை பார்க்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன்? அதனை தூக்கி போடுவேனா? அதனை எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு இடத்திலே கொண்டு வைத்துவிட்டு வருவேனா? என்னுடைய கண்காணிப்பிலே வைத்திருப்பேன். என் நேரமும் அதனோடு ஒட்டி இருப்பேன். ஆக குறைந்தது அவர்கள் பார்க்க வரும் சமயத்திலாவது அதனை சுத்தப்படுத்தி நல்ல முறையில் வைத்திருப்பேன். காரணம், அவர்களுடைய கோபம் எனக்கு வந்துவிடக்கூடாது. எனக்கு தரப்பட்ட இந்த உதவி நலவு என்னிடம் இருந்து எடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருப்பேன். ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் போன்று வருடத்தில் ஒரு தடவை, மாதத்தில் ஒரு தடவை என்று அல்லாஹ் எம்மை பார்ப்பதல்ல. அனுதினமும் எல்லா நொடியும் அல்லாஹ் என்னை பார்க்கிறானே. அல்லாஹ் என்னை பார்க்கும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்த எல்லாவற்றையும் சிறப்பான இந்த இஸ்லாத்தை நான் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கி வீசி விடுகிறேன் என்றால், இழிவாக பார்க்கிறேன் என்றால், என்னுடைய இஸ்லாத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் என்னை கோபப்பட்டு விட்டால் பயப்பட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு வசனத்தை வைத்து நாங்கள் மட்டிட்டு பார்த்தால், நாம் அதிகமாக அடிக்கடி இந்த வசனத்தை இங்கே ஓதுவதுண்டு, அதனை நாம் பயான்களிலே சொல்லுவதுண்டு. யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழியை கொடுக்க விரும்புகிறானோ, யஷ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அவருக்கு அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி கொடுக்கிறான். இஸ்லாம் என்றால் உள்ளத்திலே இடம் இருக்கும். யாரை அல்லாஹு தாலா வழிகெடுக்க நாடுகிறானோ, வழிகேடு என்றால் அதனுடைய ஒதுங்குதலம் நரகம், நரகத்திற்கு செலுத்த அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அப்படியானவர்களுக்கு அவருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா கடினமாக மாற்றி விடுவான், கஷ்டமாக இருக்கும். வானத்தில் ஏறுவது போல அல்லது ஆகாயத்தில் பயணிப்பது போல அவருக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மூச்சு முட்டும், தாங்க முடியாது. இப்படியான நிலை இருக்கும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இது நேரடியாக காபிர்கள் குறித்து நான் பார்க்க முடிந்தாலும், எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இந்த வசனத்தை வைத்து என்னுடைய வாழ்வை நான் அளவீடு செய்தார். அல்லாஹ்வினுடைய இந்த இரண்டு மதிப்பீடுகள்,
அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்படி இஸ்லாம் என்றால் விருப்பமாக இருக்கும், உள்ளம் இலவுபடுத்தப்படும், அவர் ஹிதாயத்திலே இருக்கிறார், அவருடைய வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்திற்குள் சென்று அமையும். அதே போல ஒருவருடைய வாழ்க்கை இஸ்லாம் என்றால் மிக கஷ்டமாக இருக்கிறது, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது மிக கஷ்டம், உள்ளம் தாங்காது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படியான சிரமத்திலே சிக்கி தவிப்பார். இப்படியான இந்த மனிதனுடைய நிலை, இவர் தலாலத்திலே சென்று நரகத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார் மறுமையிலே. இந்த நிலையை வைத்து என்னுடைய வாழ்வை நடுவிலே வைத்து நான் யோசித்து பார்த்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஹிதாயத்திலே பயணித்து சோனம் செல்லும்படியான வாழ்விலே நான் இருக்கிறேனா, அல்லது தலாலத்திலே வழிகாட்டிலே பயணித்து நரகத்தை சென்று அடைவதற்கான நிலையிலே நான் இருக்கிறேனா? இன்றைய என்னுடைய வாழ்விலே எல்லோரும் யோசிக்கலாம், எல்லாவற்றையும் வைத்து சிந்திக்கலாம். எனக்கு வருகின்ற ஒவ்வொரு விடயமும் மார்க்கமும் ஒன்றை சொல்கிறது, உலக நடைமுறை, என்னை சுற்றியுள்ளவர்கள், என்னுடைய சமூகத்தார்கள், என்னோடு இருக்கின்றவர்கள், இதுதான் முறை, இதுதான் வழிமுறை, இதுதான் சரி என்று, இதுதான் இந்த உலகத்தினுடைய முறை என்று சொல்லித் தருகிறார்கள் என்றால், இப்பொழுது நான் நடுவில் இருந்து இஸ்லாத்தை எடுப்பதற்கு, இஸ்லாம் சொன்ன முறையை எடுப்பதற்கு என்னால் முடிகிறதா? அல்லது அதனை ஏற்றுக்கொள்ளவே மனம் கஷ்டமாக இருக்கிறது என்றால் என்னுடைய நிலையை யோசித்து பாருங்கள். இன்றைய வளர்ந்து வரும் சமூகத்தாரிடம் ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு உறவினனாக ஒரு விடயத்தை சொல்லி, இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது, இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் எல்லாம் இப்படி சொல்கிறது, இதில் எதனை மகன் எடுக்கப் போகிறாய் என்று கேட்டு பாருங்கள். ஏற்றுக்கொள்ளும்படியான மனம் இருக்கிறதா? அப்படியான மனோநிலை எங்கிருந்து வந்தது? அந்த வயதுக்கு அப்படித்தான் என்று நாம் கடந்து சென்று விடலாம். அது என்னுடைய எல்லா விடயங்களிலும், நாளாந்த எங்களுடைய வளமையான விடயங்களாக இருக்கலாம், மார்க்கம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், உலகம் சார்ந்த சின்ன சின்ன விடயங்களாக இருக்கலாம், மார்க்கத்தையே கேள்விக்குள்ளாக்கும் பெரிய விடயமாக கூட இருக்கலாம். எந்த விடயத்தை சொன்னாலும் இஸ்லாம் இப்படி சொல்கிறது, அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் சொல்கிறது, நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள், இது கூடாது என்று சொல்கிறது இஸ்லாம், இதனை இப்படி செய்யக்கூடாது என்கிறது, இதனை இந்த ஷைத்தானிய சக்திகள் தான் செய்யும்படியாக சொல்கிறது. ஆக குறைந்தது எல்லோரிடத்திலும் வெகுவாக பரவி இருக்கிறது. இஸ்லாம் வேண்டாம் என்று சொன்ன ஹராமான விடயங்கள், இஸ்லாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன எத்தனையோ விடயங்கள் சமூகத்திலே அவை அங்கீகாரம் பெற்றுவிட்டதால் வேற ஒன்றும் தேவையில்லை. இலகுவாக விளங்க வேண்டும் என்றால் எங்களுடைய ஆடை கலாச்சாரம், இது எங்களுடைய நடைமுறை சார்ந்ததாக இருக்கலாம். அதனை வைத்து ஒருவர் ஒரு ஆடை தெரிவுக்குள் வரப்போகிறார். வருகின்ற ஹஜ் பெருநாளுக்கு கூட நாங்கள் உடுப்பெடுக்க செல்லுவோம், ஆடைகள் எடுக்க போவோம். இப்பொழுது கூட இதனை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம், எங்களுடைய மனோநிலை எங்கு இருக்கிறது என்று. இஸ்லாம் சொல்கிறது, இறுக்கமான ஆடை அணியாதீர்கள், இஸ்லாம் உங்களுடைய மனிதத்தன்மையை இல்லாமல் ஆக்குகின்ற ஆடைகளை அணியாதீர்கள், கவர்ச்சிகரமானவற்றை அணியாதீர்கள், கரண்டை கால்களுக்கு கீழே அணியாதீர்கள், இப்படியான முறையில் அணியுங்கள் என்று இஸ்லாம் வகுத்து தந்திருக்கின்ற இந்த ஆடை ஒழுங்குகளை சொல்லி, இஸ்லாம் எதிர்க்கின்ற சக்திகள், இஸ்லாத்தை எதிர்க்கின்ற சக்திகள், அது எங்கிருந்து வந்தது என்றே தெரியாத முகவரியற்ற இடங்கள், அப்படியானவர்களிடம் இருந்து வருகின்ற, அது சினிமாக்கள் மூலமாக, சமூக வலைத்தளங்கள் மூலமாக, எங்களுடைய சமூகத்தில் உள்ள பிறழ்வு நடத்தை உடையவர்களால் வெளிக்கொண்டு வரப்படுகின்ற இப்படியான விடயங்களில் எல்லாம் எங்களில் நாங்கள் ஆரோக்கியமான மனோநிலை கொண்ட பிள்ளைகள் என்று விரும்புகின்ற பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழிந்த ஆடை உடுப்பது என்பது இன்றைய விஷன். இதனை வைத்து நாம் முடிவெடுக்கலாம். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், உண்மையில் சமூகத்திலே பைத்தியக்காரர்கள் என்று பார்க்கப்படுகின்ற, புத்தி சுவாதீனமற்ற அல்லது ஆடை வாங்குவதற்கே முடியாத கடைசி நிலையில் உள்ள வசதியற்ற ஏழ்மையானவர்கள் தான் கிழிந்த ஆடைகள் அணிவதென்பது. ஆனால் எங்களுடைய சமூகத்திலே மிகப்பெரிய வசதி கொண்டவர்கள், நல்ல ஆரோக்கியமான சிந்தனை கொண்டவர்கள் என்று நாம் நினைக்கின்றவர்கள் கூட கிழிந்த ஆடைதான் இன்றைய சமூகத்தினுடைய விஷன் என்று, இன்றைய உலகத்தினுடைய ட்ரெண்டிங் என்று நம்பி வாழ்கிறோமா இல்லையா? இதனை வைத்து நாம் முடிவெடுக்க முடியும். இது இஸ்லாத்திற்கு எதிரானது, தொலை வருகின்ற நௌரத் வழியாகிறது. இதனை குறித்து நாம் சலனப்படுவதே கிடையாது.
பெருநாள் தொழுகை கூட இப்படியே அமைகிறது, ஏனைய ஜும்மாக்களில் கூட இப்படி அமைந்து விடுகிறது. இப்படியான நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், இது போன்று ஏராளமான விடயங்கள் இருக்கலாம். இதனை ஹலாலாக்குவதற்கு எத்தனையோ பிரயத்தனங்கள் மேற்கொள்ளப்படலாம். இருந்தாலும் நாம் எமக்கு அல்லாஹ் தந்த இந்த சுய புத்தியை வைத்து இலகுவாக யோசித்தாலே விளங்கும், நான் எந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் வேண்டாம் என்கிறது, அதனை எடுப்பதற்கு மனம் கஷ்டப்படுகிறது, தாங்க முடியாமல் திணறுகிறேன், இதனை விட்டு என்னால் நகர முடியாது. இப்படியான ஆடை அணியாவிட்டால் உலகத்தினுடைய போக்கு தெரியாதவனாக, உலகத்தினுடைய நடைமுறை தெரியாதவனாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலும் இன்றைய சமூக மட்டத்திலும் நான் கணக்கிடப்படுவேன் என்கின்ற நிலை உருவாகிவிட்டதா இல்லையா? இஸ்லாம் எதிர்க்கின்ற, இஸ்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த செயல்களை எல்லாம் இலகுவாக தாராளமாக செய்கின்றவர்கள் சமூகத்திலே நல்லவர்களாக பார்க்கப்படுகிறார்களா இல்லையா? சமூகத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்று விட்டதா இல்லையா? பார்க்கிறோம். இது இப்படியே போனால் ஒரு கட்டத்திலே நாம் இன்று எவையெல்லாம் பெரிய பாவங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவையெல்லாம் சாதாரணமாக மாறிவிடும். எமக்குள் இருக்கின்ற கேள்வி என்ன? நான் செய்வதை சமூகம் ஏற்றுக்கொண்டால் அது சரியானது, நான் செய்வதை சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லையா அது பிழையானது. இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன். ஆனால் இஸ்லாம் அதனை அனுமதித்திருக்கிறதா? இஸ்லாம் இதனை ஆரோக்கியமானதாக பார்க்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் வருகிறதா என்றால் மிக குறைவாகத்தான் எங்களுடைய சமூகத்திலே அது இருக்கிறது. அது எங்களுடைய திருமண விடயங்களாக இருக்கலாம், மரண வீடுகளாக இருக்கலாம், எங்களுடைய தொழுகை போன்ற விடயங்களில் கூட, மார்க்கம் சார்ந்த விடயங்களில் கூட இது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதா? இஸ்லாத்திலே இதற்கு அனுமதி உண்டா? இஸ்லாத்திலே இதற்கு ஆதாரம் உண்டா என்கின்ற எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? சில பேர் நினைக்கலாம் நான் இஸ்லாத்திற்குள் வாழ்கிறேன் என்று. ஆனால் அப்படி அல்ல. இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்பது இஸ்லாம் சொன்னதை பின்பற்றுதல். இஸ்லாத்திற்கு நான் மாற்றமாக நடப்பது என்பது இஸ்லாம் வேண்டாம் என்று சொன்னவற்றையும், இஸ்லாம் எங்களுக்கு இதனை ஏவாதவற்றையும் நாம் பெரிதாக எடுத்து வாழ்கிறோமே, எங்களுடைய நடைமுறையாக எடுத்துக்கொள்கிறோமே. இஸ்லாம் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, இதுதான் காலாகால முறை என்று, இதுதான் எங்களுடைய பரம்பரை சாத்தியம், இதுதான் பரம்பரை வழிமுறை என்று நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்கிறேன் என்றால் நான் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை. இஸ்லாம் என்று நினைத்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது இஸ்லாத்திற்குள் இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்களுக்கான ஒரு அறிவுரை. சில பேர் இஸ்லாத்திற்கு வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய முழு வாழ்வும் இந்த மார்க்கத்திற்காக அமைந்து விட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவது போல அவன் படைத்த நோக்கம் நிறைவேறும், அவனை வணங்கியவர்களாக கருதப்படுவோம், இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறலாம். இல்லாத பொழுது அஃபதுமினூன பிபாத் வ தக்ஃபுரூன பிபாத், நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பது போல தேவையானவற்றை ஈமான் கொள்வது, தேவையில்லாதவற்றை வெறுத்து விடுவது, மறுத்து விடுவது, வேண்டாம் என்று போட்டு விடுவது. எனக்கு தேவையா? இது இஸ்லாத்தில் இருக்கிறது. எனக்கு இது சிக்கலா? இது இங்கே இஸ்லாத்தில் இருக்கிறது என்று ஹராமையும் ஹலாலாக மாற்றுகின்ற, ஹலாலையும் ஹராமாக மாற்றுகின்ற சமூகத்திலே நாம் வாழ்கிறோம். எனவே இஸ்லாத்தினுடைய விடயத்தில் மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வது போல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் இந்த இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எனக்கு தேவையான பொழுது மாத்திரம் இஸ்லாம் அல்ல, எனக்கு தேவையான பொழுது மாத்திரம் இஸ்லாம் குறித்து யோசிப்பதல்ல, பள்ளிவாயிலுக்குள் வந்தால் மாத்திரம் முஸ்லிம் என்பதல்ல, நான் வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்கிற அந்த பயத்தோடு இஸ்லாத்திற்குள் முழுமையாக நுழைய வேண்டும் என்பதை எங்களுக்கு அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகிறான், ஷைத்தானை பின்பற்றி விட வேண்டாம், அவன் உங்களுக்கு தேவையில்லாத விடயங்களை எல்லாம் அழகாக காட்டுவான், அது நரகத்திலே எம்மை சேர்க்கும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது, எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. எனவே தான் நண்பனவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் தரப்பட்ட நிஅமத்துகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நன்றியோடு இருந்தால் அது இன்னும் அதிகரிக்கப்படும், நன்றி கெட்டு விட்டால் எம்மிடமிருந்து அது பறிக்கப்படலாம். அல்லாஹ்வினுடைய வேதனை உறுதியானது என்பதை நம்பி பயந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் அனுபவிக்கின்ற எல்லாமே மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறது என்பதை பயந்து அதிலே மிக முக்கியமான நிஅமத்தான இந்த இஸ்லாத்தை எந்த நொடியிலுமே நாம் விட்டுவிடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதலோடு
அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய இனமான நபிகளார் சொன்னார்கள், முஃமின்கள் ஒரே உடலை போன்றவர்கள். ஒரு உறுப்புக்கு ஏதாவது வருத்தம் வந்து விட்டால் மறு உறுப்புகள் அதற்கான மருந்தை தேடச் சென்றுவிடும், அதற்காக அவையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் என்கின்ற விடயங்களை எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். அதுபோல எங்களுடைய உறவுகள், எங்களுடைய கொள்கை உறவுகள், மார்க்கத்தினுடைய சகோதரர்கள் பலஸ்தீனத்திலே இன்று கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள், தொல்லைக்குள்ளாகிறார்கள். அது குறித்து நாம் சில பேர் அதிகமாக பேசுகிறோம். அவர்களுக்காக அல்லாஹ்விடம் கண்ணீர் சிந்தியவர்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடம் கையேந்தியவர்கள் எந்த அளவு இருக்கிறோம் என்பது கேள்வி. அவர்களுக்காக ஏற்படுத்தப்படுகின்ற உதவிகளிலும் எங்களுடைய பங்கு இருக்க வேண்டும். அவர்களுக்கான அல்லாஹுவால் எங்களுக்கு இந்த உலகத்திலே ஆயுதமாக தரப்பட்ட இந்த துஆவை நாம் இங்கிருந்து பயன்படுத்த முடியும். எனவே அதிகமாக எங்களுடைய துஆக்களிலே அவர்களை சேர்த்துக் கொள்வோம். அவர்களுக்காக நேரம் ஒதுக்கி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான இடத்தொடர்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்துடனான தொடர்பு, ஈமானுடனான உறவு இருக்கிறது. அல்லாஹ்விடம் நாம் முறையிட்டு அல்லாஹ்விடம் இருந்து உதவி அவர்களுக்கு பழிவிக்க முடியும், அவர்களுடைய எதிரிகளுக்கான அதாபை இறக்க முடியும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக அவர்களுக்காக துஆ செய்வோம். இன்றைய தினமும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தொழுகையிலும் அவர்களுக்காக குனூத்து நாசிலா ஓதுவோம். எனவே அதிகமாக சுஜூதிலும் மற்ற நேரங்களிலும் அவர்களுக்காக பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா அனைவரையும் அதிகம் நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தி மர்மையிலும் இம்மையிலும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வல் ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர்.